Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம்னா thumbnail கிரியேட் பண்றது. ஒரு யூடியூபரா இருந்தா அவங்களோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான முக்கியமான பங்கு வந்து thumbnail தான். நீங்க எவ்வளவு அட்ராக்டிவா thumbnail வச்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் நமக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த thumbnail எப்படி வைக்கிறதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாதனால பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம thumbnail எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒரு ஆப் குள்ள போறோம். அது என்ன ஆப்னு நான் கடைசில சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆப் ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி ஸ்கிரீன் வந்துரும். இந்த ரைட் கார்னர்ல 3 புள்ளி இருக்கு இல்லையா, இத கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் வரும். அதுல வந்து இமேஜ் சைஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்? thumbnail. அதில் நிறைய இருக்கும். அதில் நம்ம யூடியூப் thumbnail செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா thumbnailோட சைஸ் வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கு இந்த கலர் க்ரீன் கலர் வேணாம், வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்றப்போ இங்கே கீழே பாட்டமில் லைனாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்றது வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது. அந்த மாதிரி 4th ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் செட் பண்ணுறதுக்கு, இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கான வழிகள். ஃபஸ்ட்டு கலர் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ்லேயும் இருக்குது, கிரேடியன்ட்லேயும் இருக்குது. நீங்கள் ஒரு கலர், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க. இப்போ கலர் வந்துடுச்சு. இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டும் வந்துடும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கீழே ஏன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட்டுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்கணுமோ எல்லாமே வரும். நீங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் இருக்குது, ஸ்டைல் இருக்குது, கர்வ் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் தனியாக மாற்றலாம், அலைன் பண்ணுறது, ஸ்பேஸிங் இருக்குது, ஷேடோ, இன்னர் ஷேடோ, 3D டெக்ஸ்ட்டுன்னு எல்லாமே இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வேர்டிங்ஸ் திருப்பி நீங்கள் வேறு ஒரு இடத்துல டெக்ஸ்ட்டு டைப் பண்ணோன்னா இங்கே லெஃப்ட் கார்னரில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு, கரண்ட் டேட்டு கொடுத்துக்கலாம். ஸ்டிக்கர் ஏதாவது வேணும்னா எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த பாக்ஸ்லேருந்து வேர்டிங்ஸ் எடுக்கிற மாதிரி. கேலரிக்குள்ளேருந்து ஏதாவது பிக்சர்ஸோ ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னா ஃப்ரம் கேலரி ட்ரா. டெக்ஸ்ட்டு வேணும்னா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன எடிட்டிங்ஸ் வேணுமோ கீழே இருக்கும். நீங்கள் அந்த எடிட்டிங்ஸை இந்த வேர்டிங்ஸுக்கு மாற்றிக்கலாம். இல்லை கேலரியில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணுன்னாலும் நீங்கள் கேலரிக்கு போகலாம். இப்படி வியூ ஆகும். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கீழே மிரர், ரொட்டேட் எல்லாமே இருக்குது. ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. சர்க்கிள் வேணுன்னா சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வரும். ஓகே கொடுத்து அதை ஸ்க்ரீன் சைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன எடிட்டிங்ஸ், இல்லை பேக்ரவுண்ட் எனக்கு கலர் வேணாம், நான் கேலரியில் வேறு பிக்சர், நம்ம கிச்சன் வீடியோ வச்சோன்னா கிச்சனில் சமைச்சதையே நம்ம பேக்ரவுண்டில் நான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த சைட் டாப் ரைட் சைட் கார்னர் இருக்குல்ல, இதில் போனீங்கன்னா இந்த சைஸ் மாற்றணும்ல, அதில் ஃபஸ்ட்டு யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வரும். அந்த இமேஜில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சமைச்சதையே செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே ஃபுல் பேக்ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு வேர்டிங்ஸ் கலர் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே மேலே போயும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த பேக்ரவுண்டை. கீழே நம்ம போனோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த டபுள் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய் ஃப்ரம் கேலரி இதில் போயும் நீங்கள் இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஒரு சில பேக்ரவுண்ட் இமேஜஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸ் பிடிச்சிருந்தாலும் மாற்றி வச்சுக்கலாம். இது பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி முடித்த பிறகு டவுன்லோட் பண்ணணுன்னா அதே ரைட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு வரும். எக்ஸ்போர்ட் கொடுத்து
சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த ஆப்போட நேம் வந்து பிக்சல் லேப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா பிக்சல் லேப்னு கிடைக்கும். மற்ற தம்ப்லைன் கிரியேட்டரை விட இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அட்ராக்டிவான தம்ப்நெயிலை உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயே இன்னும் நிறையா எடிட்டிங்ஸ் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதை பார்த்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அந்த டவுட்ஸை வச்சு அடுத்த வீடியோ செய்யலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.